ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஏஜென்சி இன் தமிழ். கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட இருக்க ஒரு சில கர்ணப்புறாவை கொடுத்தாச்சு. அது போக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஒரு கர்ணப்புறா மிஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் கர்ணப்புறா எந்த அளவில் செட்டப் பண்ண போகிறேன் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே கீழே போய் நம்ம சேனல் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் கைஸ் அடுத்த வீடியோ போல ஒரு என்கேஜாக இருக்கும். கைஸ், நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவில் எந்த புறா நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கையில் தூக்கி போட்டால் ஒரு அடிக்கிற ஒரு பெங்களூர் லைனேஜ் ஒரு ஓவர் அடி மேல் நம்மகிட்ட இருந்துச்சு. ஓகேவா, அந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மண்டரெட்டு இந்த மண்டரெட்டு ஃபீமேலை போட்டு இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் முட்டை வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுட்டாங்க. ஆனால் இவங்க அது சேர்கிற முட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் ஆகலை. அதுக்கு நான் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனாலும் ஆகலை. அது ஒரு சில லைனேஜ் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேல் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஓல்டான மேல் தான், ஆனால் நல்ல மேல். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அந்த மேல் வாங்குறப்போ ஒரு பிளாக் கலர் ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஃபீமேலும் அதுவும் பார்த்தீங்கன்னா எக்கு வைக்கிறப்போ அந்த எக்கு ஃபெட்டில் ஆச்சு. நான் தான் பார்த்தீங்கன்னா சரி இப்போதைக்கு டக்குன்னு மாற்றணுன்ற ரீசன்காண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே நான் மாற்றிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேலுக்கு அந்த மேல் செட் ஆகலை. அது போக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓவரடியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த கேஜை திறந்தால் மட்டும்தான் அந்த மேலால் வெளியே வர முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மேல் ஒரு தூரம் பறக்கிறவர்களே பார்த்தீங்கன்னா அடித்து கீழே விழுந்துடும். அப்போ அந்த ஒரு மேலுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த கதவை பார்த்தீங்கன்னா திறந்தே இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு மேலே கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு நல்லா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நின்று போஸ்ட்டு மாதிரி ஹைட்டு பார்த்திங்கன்னா நின்று அடிக்கும் பார்த்திங்கன்னா டப்புன்னு அந்த மாதிரி அடிக்கிற காரணம் ஒரு பேராக கூட எடுத்துருவோம். அந்த ஒரு கான்செப்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த மேல் வேறு இப்போ செட் ஆகலை அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போன ஃபீமேல் அது எதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் நம்ம இந்த அன்றைக்கி பார்த்திங்களா ஒரு மேல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மேல் டிஎன்டிக்கு மேலே இருக்கும். பார்த்திங்கன்னா கர்நாடகா மேல் அவங்க வச்சுருக்க அந்த லைனில் வைக்கிற மேல் மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல பார்த்திங்கன்னா மேல் தான். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வால் பிஞ்சு ஒரு கர்ணை வால் இருக்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிடுங்கி விட்டு ஒரு கர்ணை கொண்டு வந்துருந்தோம். அந்த கர்ணை பார்த்திங்கன்னா நல்லா நம்மகிட்ட பழகிச்சு, வேகமாக நம்மகிட்ட அடாப்ட் ஆச்சு. அதான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பறக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் முதல்ல வெளியே வந்து ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா அரைக்குறையை அடிச்சுட்டு நம்ம எப்பயும் நம்ம உட்கார மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு 3 நாள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. டே 4 பார்த்திங்கன்னா ஒரு நாள் சடனாக பார்த்திங்கன்னா கதவை திறந்து வந்து நிற்கிறேன். அந்த மேல் ஏறிச்சு, அந்த ஃபீமேல் ஏறிச்சு, ரிட்டன் கீழே வரல. 2-3 ரவுண்டு அடிச்சது அப்படியே போயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்கினேனோ அங்கே தான் கம்பல்சரி அந்த ஃபீமேல் போயிருக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அதை தாண்டி வேறு சோர்ஸே அதுக்கு இல்லை. ஆனால் போனது பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக கிளம்புதுன்னா அதுக்கு அந்த வீட்டுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு, அந்த ஒரு கன்செப்ட் தான் கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபீமேலை நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம திருப்பி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மீக்க பார்க்கணும். அவங்கள்ட்ட வந்திருக்க எங்கேயாச்சும் போனால் கேட்டுட்டு அந்த ஃபீமேலை மீக்க பார்க்கணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் நம்ம இப்போ நம்மகிட்ட லாஃப்ட்டில் மிஸ்ஸிங்கு. இப்போ அது போக நம்மகிட்ட இந்த மேலு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கீழே போய் அடைக்கலாம் உட்காருது. இந்த அது பார்த்திங்கன்னா மண்டரெட்டு ஒரு மேல் திறந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் தெரியலை. இது தெரிஞ்சுச்சுன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த முட்டையில் உட்காராது. அந்த முட்டையில் கரு இது வரைக்கும் வரல. முட்டை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் சும்மா வைக்கிறேன்னு விட்டுருக்கேன். அப்போ அந்த முட்டையை எடுத்துகிட்டு நம்ம அது பதில் பார்த்திங்கன்னா இந்த ஆணுக்கு பேர் பண்ணி விடலாம். இல்லைனா அந்த ஃபீமேல் நம்ம இப்போ பறந்து போன ஃபீமேல் கிடச்சிருச்சுன்னா நம்ம பழையபடி பார்த்திங்கன்னா இதுக்கே 2 பேர் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் பார்த்துக்கலாம். ஏன்னா இதிலே ஒரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மேல் மெச்சூராக இருக்குது. அந்த மேல் ப்ளஸ் இந்த ஃபீமேலை கூட போட்டு விட்டுடலாம். அந்த ஒரு கான்செப்டுக்காண்டி தான் இருந்தேன். இப்போ அது போனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு நம்மளுக்கு. இவ்வளோ தான் கைஸ் நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய கர்ணப்புறா. ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. முதல்ல நம்மகிட்ட கொஞ்சம் ரொம்ப புறா இருந்திருக்கு. இப்போ கூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு. ஆனால் கூண்டு ரொம்ப இருக்குது, புறா பார்த்திங்கன்னா ரொம்ப லெவலில் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோடய லைனேஜ் நம்ம செட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான குவாலிட்டி, அதோட குஞ்சும் பார்த்திங்கன்னா தரமான குவாலிட்டியில் வருது. ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி பார்த்திங்கன்னா நான் அதுலேருந்தே நம்ம பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து அதோட குஞ்சை எடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டுவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்க வேணாம் ஐடியாவில் இருக்கேன். இப்போ நம்ம கருணையில் நம்ம வாங்கினாலும் நம்ம என்ன வாங்குவோம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கர்ணப்புறாவே போதும். நான் அடிஷனலாக வாங்கினேன்னா என்ன வாங்குவேன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் மரம் அளவு பார்த்திங்கன்னா ஏறிண்டு அடிக்கிற ஒரு கர்ணை ஒரு நல்ல ஜாதியாக நல்ல கலராக பார்த்திங்கன்னா அமைகிற மாதிரி இருந்தால் நான் அதை செட்டாக எடுத்துருவேன். கொஞ்சம் நல்ல ரேட் நம்ம ஆஃபருக்கு நம்ம ரேட்டுக்கு வந்துச்சுன்னா அதை எடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா சீசன் கொஞ்சம் இதாக இருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரிசி கிடச்சிருச்சுன்னா நான் அதை பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கிடுவேன்.
கைஸ் இது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த கர்ணப்புறாவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறேன்னா இது மட்டும் தான் வாங்க போகிறேன். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க 4 புறா நம்ம வீட்டில் பிறந்த புறா தான். அந்த 2 புறா ப்ளஸ் நம்ம குண்டேஞ்சோடி ஃபீமேலுக்கு வேறு இப்போ நல்லா உடம்பு சரியில்லை, இப்போ தான் ரெக்கவர் ஆகிருக்கு, அதை சொல்கிறேன். அதுபோக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஒரு 4-6 புறா நம்மகிட்ட பறந்துருக்கு கைஸ். அது முடிஞ்சு பார்த்திங்கன்னா எதுவுமே பறக்கலை. அதை நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம பழக்கிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ சத்திரி எப்படி ப்ரோ பண்ணுவீங்கன்னு. கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ சத்திரி பண்ணுவோம். நான் சத்திரி பண்ணுற பற்றிக்கு ஐடியா இல்லை. நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா ஒரு கம்பி குண்டில் எடுத்து பூரா மேக்ஸிமனோட புறாலாம் இங்கே தான் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கம்பி குண்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கம்பி குண்டை அப்போ எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் போட்டோம்னா பழகிடும். அந்த ஒரு கான்செப்ட்டில் இருக்கேன். அது என்ன ஆகுதுன்னு தெரில. நான் கம்பல்சரி தான் சத்திரி போட நல்லது. நான் சத்திரி பார்த்தீங்கன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் சத்திரி போடவே ட்ரை பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குண்டேம் போட்டைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம குண்டேம் போட்டை எங்கே இந்த தின்னுக்கிட்டு பார்த்தீங்களா, இதுக்கு இப்போ கொஞ்சம் நாளாக திடீர்னு பார்த்தீங்கன்னா மழையை கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டு இருக்கனால பொட்டைக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி ஆகி சளி வந்து ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 4 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்கவர் ஆகாமல் நிற்க முடியாமல் நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லோட்டர் முட்டை அது போக பார்த்தீங்கன்னா இது வச்சு 2 முட்டையை வச்சுருந்தோம். இதால் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் அடைக்கு வராமல் எழுந்திரிச்சு. அதனால் அப்படியே அந்த 3 முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம வீசி போட்டோம். அந்த ஆணும் பார்த்தீங்கன்னா அடைக்கி உட்காரல, ஃபீமேல் அடைக்கி உட்காரல ஒன்று. இப்போ ஃபீமேல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீமேலுக்கு டேப்லெட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் எத்தனை நாளில் இது சரியாகுன்னு தெரியவில்லை காய்ஸ், பார்ப்போம். இது எப்போ நான் இத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் ஆகுதுன்னா இப்போ மேக்ஸிமம் ஃபுல் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஃபுல் ரெக்கவர்னால் ஒரு 80% ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னும் 20% ரெக்கவர் ஆச்சுன்னா போதும்.